11 days of Grand Australia trip with easy EMI of rupees 30,000 only with GT Holidays. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண்ணொருத்தங்க இந்தியால தன்னந்தனியா பாத யாத்திரை மேற்கொண்டுட்டு வருது பல பேரை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. மொத்தமா 6500 கிலோமீட்டர் தூரம் இவங்க பாத யாத்திரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல இதுல 1700 கிலோமீட்டர் தூரம் இவங்க நடந்து வந்திருக்காங்களாம். ஒடிசால தொடங்கி இப்போ ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து மதுரை நோக்கி இவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க 31 வயதான ஜோடி மோரி அப்படின்றவங்க. இவங்க இசை மற்றும் யோகா ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. இந்த சூழல்ல இவங்க ஆதிசங்கரருடைய நூல்களை படிச்சு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க பின்பற்றிட்டு வந்ததாகவும் இதை தொடர்ந்துதான் ஆதிசங்கரர் பிறந்த இடம் வாழ்ந்த இடத்தை இவங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு இவங்க வந்ததா சொல்லப்படுது. இந்தியாவுக்கு வந்து ஒடிசால இருந்து தன்னுடைய நடைபாதை பயணத்தை தொடங்கி இருக்காங்க. ஆமா, தன்னந்தனியா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த பெண் இந்தியால பாத யாத்திரையை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒடிசால ஆரம்பிச்சு இப்ப இவங்களுடைய பயணம் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கும் வந்திருக்கு. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சு அதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில இவங்க நடந்து வந்திருக்காங்க. அங்கிருந்து மதுரை போறதுக்கு இவங்க கிளம்பி போயிருந்திருக்காங்க. இப்படி 4 வழி சாலை நெடுஞ்சாலைன்னு எல்லா சாலைகள்லயும் இவங்க ஓரமா நடைபாதை பயணத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒரு நாளைக்கு 20 இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு இவங்க நடக்கிறாங்களா. மொத்தமா 6500 கிலோமீட்டர் தூரம் இவங்க நடக்க திட்டமிட்டு இருக்கிறதா கூறப்படுது. இதுல இதுவரைக்கும் 1700 கிலோமீட்டர் தூரத்துக்கு இவங்க நடந்து வந்திருக்காங்க. அப்பதான் திருப்புவனம் பகுதியில லாடனேந்தல் அப்படின்ற இடத்துல இஸ்லாமியர்கள் இந்த பெண்ணுக்கு சால்வை அணிவித்து மரியாதை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இவங்க பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டு வரதுனால சுத்திகரிக்கப்பட்ட நீர் பழங்களை இந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்திருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இந்த பெண் பாத்தீங்கன்னா மதுரை நோக்கி கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கேரளால இருக்கக்கூடிய காலடி அப்படின்ற பகுதிக்கு இவங்க பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. அதுதான் ஆதிசங்கரர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கிருந்து கிளம்பி பத்ரிநாத் வரைக்கும் நடைபயணத்தை மேற்கொண்டு அங்க தன்னுடைய பாத யாத்திரையை இவங்க முடிக்கிறதா சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை, காஞ்சிபுரம், ராமேஸ்வரம் இந்த மாதிரியான பகுதிகளை தான் பார்வையிடணும் அப்படின்னு இவங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு வந்ததா சொல்றாங்க. இப்படி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண்ணொருத்தங்க ஆதிசங்கரருடைய வழிகாட்டுதல் படி நடக்கிறது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்த இடம் பிறந்த இடம்னு இந்தியாவுக்கே வந்து தன்னந்தனியா பாத யாத்திரையை மேற்கொண்டு பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வர்றது இந்திய மக்களையே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. 11 days of Grand Australia trip with easy EMI of rupees 30,000 only with GT Holidays.